வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகிடும். சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். ஆங்கில தேதி ஏப்ரல் 14, தமிழ் தேதி சித்திரை 1. தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்னும் என்ன பண்ணால் இந்த வருஷத்தை இன்னும் மேன்மையாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தனுசு ராசி, ஸோ குருவுடைய ராசி, ராசிநாதன் குரு வந்து ரிஷபத்துக்கு இப்போதைக்கு பயிற்சியாக இருக்கிறாரு இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துக்கு ராசிநாதன் போயிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இதை நெகட்டிவ்னு எடுக்க முடியாது. ரொம்ப உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பயன்படுறத விட அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களை விட அடுத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வைக்கும் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். அட் த சேம் டைம் நம்ம வயிறு நிறைஞ்சிட்ட அப்புறம் தான் அடுத்தவங்களோட பசி ஆற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு நியதியும் கூட. இயற்கையும் அதை தான் சொல்லுது, கடவுளுமே அதை தான் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு போக மிச்சத்தை நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. ஒரு எஃபர்ட்டாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும், இல்லை ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்கட்டும். உங்களுக்கே பிரச்சனை இருக்கும்போது அடுத்தவங்க பிரச்சனை நினச்சி ஓடிட்டே இருக்காதிங்க. பொதுவாக இந்த ஒரு குணத்தை மட்டும் குரு ஸ்ட்ராங்காக கொடுப்பார் 6ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில். மித்தபடி பெருசாக நெகட்டிவாக தனுசுக்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு செக்டாரும் எப்படி இருக்க போகிறாங்க தனுசு ராசிக்காரங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ். குரு 6ல் இல்லையா. ஸோ 11ஆம் இடமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ் இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அல்லது ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டியவே ஒரு பிஸ்னஸ் ஆக்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. அது நல்லது கெட்டதுங்கிறத நான் பேச வரல. பட் ஆனால் இங்கே பிளானட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்களாம் நல்லா இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு கோயில் மூலமாக ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இல்லை நீங்களே ஒரு கோயில் கட்டுறீங்க, அதுக்கு ஒரு நல்ல வருமானம் வருது. அதை நீங்கள் திரும்பியும் தர்ம காரியத்தில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஃபினான்ஸ், பேங்கிங் செக்டரில் உள்ளவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. ஜாப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்ததிபதி புதன் நீச்சமானாலும் சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துட்டு இருக்கிறதுனால காசு நல்ல கையில் தங்கும். இவ்வளோ நாள் காசு கையிலே தங்கல, நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. பட் இந்த தடவை கரியர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த காசு அப்படிங்கிறது கையில் நல்லா தங்கும். உள்ள வேலைக்குள்ளே இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ முக்கியமாக நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீங்கன்னா உங்கள் கூட வேலை செய்கிற ஒரு பெண் அவங்கக்கிட்டையும், ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா உங்கள் கூட வேலை செய்கிற ஆண் அப்படிங்கிறவர்கிட்டையும் கவனமாக இருக்கணும். கவனம் இந்த சென்ஸ் எல்லா விதத்துலையுமே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்கள் வேலையை நீங்கள் முடிங்க. உங்களோட ஃப்ரெண்டை நம்பி கொடுத்தேன், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்பி கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு அது உங்களுக்கு ஒரு ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாப் லாஸ்க்கான பிரச்சனையில, ஜாப் இன்செக்யூரிட்டி இல்லை, வேலை நல்லா தான் இருக்க போகுது. பட் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்க, ஓகே. எங்களுக்கு ஜாபு, பிஸ்னஸ்லாம் சொல்லிட்டீங்க. திருமணத்துக்கு ரொம்ப நாள் அலையன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, எப்படி இருக்கும்? புதன் நீசமாக இருக்கிறாரு, ராகுவோட சேர்றாருங்கிறதுனால மேரேஜ் கண்டிப்பாக அமைய தான் போகுது. ஏன்னா கூட இருக்கிறது சுக்கிரன் இல்லையா. புதனும் 1 மந்த்துக்கு மேலே டிரான்சிட் ஆயிடுவார், செவ்வாயோட சேருவார். அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு அடுத்த ஆட்சியாக தான் ஆக போகிறாரு. ஸோ அடுத்த ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகி திருமணம் வரைக்கும் அது போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், உபயராசி அப்படிங்கிறதுனால திருமண பொருத்தம் அப்படிங்கிறத ரொம்ப நீங்கள் தெளிவாக பார்க்கணும். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது 10 பொருத்தம் கிடையாது, கட்டம் பொருந்துதா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த பொண்ணுடைய கேரக்டர் என்ன, அந்த பையனுடைய கேரக்டர் என்ன, இந்த பொண்ணை இந்த பையனால் சகிக்க முடியுமா, இந்த பையனை இந்த பொண்ணால் சகிக்க முடியுமா, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது, புத்திர பாக்கியம், ஆயுள்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். கேரக்டர் அனாலிசிஸ் பேஸ் லெவலில் பண்ணாதான் மேட்சிங் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நீங்கள் பொருத்தம்ங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்த அதிபதி புதன்கிறவர் என்ன தான் இருந்தாலும் ராகுவோடையும் இருக்கிறார் இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம கவனத்தில் தான் வச்சுக்கணும். பட் ஆனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. சரிங்க, நாங்கள் மேரிட் கப்பல், எங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னா, 3ஆம் நபர்களோட தலையீடு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடாது. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை உங்கள் ஒய்ஃபோடு நடக்கிற ஒரு சண்டையை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, அவர் ஒரு கமெண்ட் பண்ணுறது, அது உங்கள் ஒய்ஃப்க்கு அதுக்கு போய் அவங்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வர்றது. பெண்களாக இருந்தாலும் அதே தான். அதேமாதிரி உங்கள் அக்கா தங்கச்சிட்டையோ, இல்லை உங்கள் அண்ணன் தம்பிகிட்டையோ ஹஸ்பண்டை பற்றி ஏதாவது ஒன்று சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது, அதனால் ஒரு மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சபட்சம் 3ஆம் நபர்களை ரிலேஷன்ஷிப்பில் தவிர்க்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, ஓகே. சைல்டு பர்த் எங்களுக்கு எப்படி இருக்குது? 5ஆம் அதிபதி சனி இல்லையா.
சாரி 5ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் வந்து சனியோடு சேர்ந்துருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு சைல்டு பர்த் நல்லா இல்லை, ஏன்னா செவ்வாய் சனியும் சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் போகட்டும், ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் போகட்டும். சூரியன் உச்சமாக இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனாலும் சூரியன் சனி செவ்வாயோட சேர்க்கை எல்லாம் சேர்ந்து 5ஆம் இடம் ரொம்ப அடி வாங்குது. ஸோ குழந்தைங்களால் ஒரு சின்ன சின்ன கவலைகள் மனக்கலக்கங்கள்ங்கிறது இருக்குது. அதே மாதிரி சைல்டு பர்த்லேயும் சின்ன சின்ன தடங்கல்கள்ங்கிறது இருக்குது. ஸோ ஜூன் மந்த்துக்கு மேலே கண்டிப்பாக சைல்டு பர்த் அப்படிங்கிறது பாசிபிள். ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய நீர் ஆகாரம் எடுத்துக்கோங்க, டீஹைட்ரேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன் 5ல் உச்சமாகிறதுனால நிறைய டென்ஷனை கொடுப்பாரு, நிறைய பதட்டத்தையும் ஆங்ஸைட்டியும் கொடுப்பாரு. தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரமும் வந்துடும், அது நல்லது கிடையாது. ஏன்னா தன்னை வந்து பெருமையாக நினைக்கிறது, பாசிட்டிவாக நினைக்கிறது அது வேறு விஷயம். என்ன நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு ஸ்டபன் கேரக்டரை அந்த 5ல் உட்காந்துற சூரியன் கொடுப்பாரு. அது நமக்கு வேணாம். ஏன்னா ராசிநாதன் குருவும் 6ல் மறைஞ்சிட்டதுனால கொஞ்சம் அந்த ஒரு தன்னை பற்றின ஒரு உயர்வான எண்ணத்தினால தப்பான முடிவுகள் எடுக்கிறது, அடுத்தவங்கள மதிக்காமல் போய் அதில் ஒரு ப்ராப்ளம் வர்றது, நாளைக்கு ஏன்டா இதை பண்ணோன்னு நம்ம யோசிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கு இந்த பிளானட் கொண்டு போக ட்ரை பண்ணும். அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகேங்க. எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. 4ஆம் அதிபதி 6லே இருந்தாலுமே லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது, ஊர்ஜிதமாக இருக்குது. 11ஆம் இடத்துல ஒரு சுபகிரக பார்வை இருக்கிறதுனால நீங்கள் வாங்கி போடக்கூடிய லேண்டாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு நீங்கள் நிறைய வாங்கலாம். கோல்டு வாங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சில பேருக்கு டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான யோகமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, ஓகே. நாங்கள் ஃபாரினில் இருக்கோம் தனுசு ராசிக்காரங்க. நாங்கள் எப்படி இருப்போம்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க கடந்த 6 மாதமாக. ஸோ இனி வந்து அந்த விஷயம் வந்து மாறப்போகுது. ஸோ 12ஆம் இடம் வந்து சுபத்துவமாக போகிறதுனால இனி வரக்கூடிய வருங்காலங்களில் வந்து நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது. வீசா கிடைக்கல, பிஆர் கிடைக்கல அப்படின்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது ஃபாரின்லேயே கிடச்சி நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. வீசா ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. ஓகே, பெர்மனெண்ட்டாக இனிமேல் நம்ம லைஃப் இனிமேல் இந்த அப்ராடில் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு கூட நீங்கள் வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரி, ஓகேங்க. நாங்கள் வந்து அப்ராட்லலாம் இல்லை, நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது, நாங்கள் படிச்சுட்ருக்கோம், எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா 4ல் 2-3 கிரகம் இருக்கிறதுனால, முக்கியமாக சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால என்டர்டைன்மெண்ட்டில் நிறைய கான்சன்ட்ரேஷன் போகும். எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யணும்னு மனசு தோணும். கொஞ்சம் கூட கஷ்டப்பட மனசே வராது. ஏன்னா சுக்கிரனும் ராகுவும் என்ன செய்வாங்கன்னா சொஃபஸ்டிகேட்டடாக வைப்பாங்க, கம்ஃபர்ட்டாக வைப்பாங்க. இதில் நம்பர் 1 கிரகம் யாருன்னா சுக்கிரன், ராகு. நம்பர் 2 யாருன்னா சுக்கிரன். ரெண்டும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசு எப்போவுமே ஒரு கேளிக்கையை நோக்கியே போயிட்டுருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 6ல் குரு இருக்கிறதுனால தேவையில்லாத கடன்களில் போய் மாட்டிக்காதீங்க. இன்னொரு விஷயம், அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஒருவேளை ஒரு அக்ரிகல்ச்சர் லோன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அது தள்ளுபடி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு லாபமும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வர வாய்ப்பு இல்லை. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதக பற்றின டீட்டெயிலான ப்ரெடிக்ஷன் வேணும்னா கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி பலனடைஞ்சவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் தனுசு. நன்றி, வணக்கம்.